2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் திமுக கூட்டணியை எதிர்கொள்ள எதிர்க்கட்சியான அதிமுக மெகா கூட்டணி அமைக்க தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. அதன் முக்கிய நகர்வாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க அதிமுக, பாஜக ஆகிய இரு கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக எடப்பாடி பழனிசாமி, விஜய் இருவரும் போனில் பேசி வருவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக அவரிடம் 40 இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 100 இடங்கள் எல்லாம் வழங்கப்படாது. இதற்காக விஜயிடம் எடப்பாடி பழனிசாமி ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடினார். இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பிரச்சாரத்தின் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திப்பதாகவும், ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாகவும் விஜய் உறுதியளித்துள்ளார் என்று அதிமுக வட்டாரம் தெரிவித்தது. இந்த அழைப்பு அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததாக அதிமுக வட்டாரம் தெரிவித்தது. 2026 பொங்கலுக்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார். தாவேகா விஜய். அதிமுக தாவேகா கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவே ஒலிக்கிறது. விஜயின் மக்கள் செல்வாக்கும் அதிமுகவின் அமைப்பு பலமும் இணைந்தால் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு மிக கடுமையான களமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை.